அனைவருக்கும் வணக்கம். 2025க்கான குரூப் 2, குரூப் 4, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ, கிரேடு 2 கான்ஸ்டபிள் ஆகிய போட்டித் தேர்விற்கு தமிழ் தகுதி தேர்வில் அதிகபட்ச மதிப்பெண் எடுக்கிறதுக்காக நம்ம என்ன யூனிட் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. தலைப்பண்ண பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. இந்த பிறமொழி சொற்களை நீக்கி எழுதல கண்டிப்பாக எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு போனாலும் 2 கேள்விகள் வரும். இந்த யூனிட்டை நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்திலேருந்து எடுத்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய யூனிட்டோட பெயர் பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. எங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா 11ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்திலேருந்து பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, யாழினி வீடியோ கேசட் மூலம் மூவி பார்த்தாள். யாழினி வீடியோ கேசட் மூலம் மூவி பார்த்தாள். இதில் வீடியோ கேசட்டுன்றது பிறமொழி சொல், மூவின்றது பிறமொழி சொல். யாழினி ஒளிப்பேழை மூலம் திரைப்படம் பார்த்தாள். யாழினி ஒளிப்பேழை மூலம் திரைப்படம் பார்த்தாள். கேள்வி நம்பர் 2, முகிலன் ஏரோப்ளேனில் மதர்லேண்டுக்கு திரும்பினான். கேள்வி என்ன? முகிலன் ஏரோப்ளேனில் மதர்லேண்டுக்கு திரும்பினான். இங்கே இருக்கக்கூடிய பிறமொழி சொற்கள் ஏரோப்ளைன், மதர்லேண்ட். ஏரோப்ளைன், மதர்லேண்ட். அப்போ அதற்கான சரியான விடை முகிலன் வானூர்தியில் தாயகம் திரும்பினான். முகிலன் வானூர்தியில் தாயகம் திரும்பினான். அங்கே ஏரோப்ளைன் அப்படின்றது வானூர்தி என்று மாறியிருக்கு. மதர்லேண்ட் அப்படின்றது தாயகம் அப்படின்னு மாறியிருக்கு. அதே மாதிரி அங்கே வீடியோ கேசட் அப்படின்ற வார்த்தை ஒளிப்பேழை என மாறியிருக்கு. மூவி அப்படின்றது திரைப்படம் என மாறியிருக்கு. கேள்வி நம்பர் 3, கவின் போஸ்ட் ஆஃபீஸுக்கு கார்டு வாங்க சென்றான். கவின் போஸ்ட் ஆஃபீஸுக்கு கார்டு வாங்க சென்றான். கவின் அஞ்சல் அலுவலகத்துக்கு அஞ்சல் அட்டை வாங்க சென்றான். அங்கே போஸ்ட் ஆஃபீஸுன்றது பிறமொழி சொல், அதற்கான தமிழ் சொல் அஞ்சல் அலுவலகம். கார்டு அப்படின்றது அஞ்சல் அட்டை. அப்போ கவின் அஞ்சல் அலுவலகத்துக்கு அஞ்சல் அட்டை வாங்க சென்றான். கவின் அஞ்சல் அலுவலகத்துக்கு அஞ்சல் அட்டை வாங்க சென்றான். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பற்றி எல்லோருக்கும் சொல்வோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பற்றி எல்லோருக்கும் சொல்வோம். இதில் இருக்கக்கூடிய பிறமொழி சொல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் அப்படின்றது தமிழில் மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ மழைநீர் சேகரிப்பு பற்றி எல்லோருக்கும் சொல்லுவோம். மழைநீர் சேகரிப்பு பற்றி எல்லோருக்கும் சொல்லுவோம். அப்போ இங்கே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் அப்படின்றது எதை குறிக்கக்கூடிய ஒரு தமிழ் பிறமொழி சொற்களை நீக்கிட்டு தமிழில் மழைநீர் சேகரிப்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கேள்வி நம்பர் 5, ரோடு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ரோடு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். இதில் இருக்கக்கூடிய பிறமொழி சொற்கள் ரோடு ரூல்ஸ், ஃபாலோ, இதெல்லாம் ஆங்கில சொல். இதை பிறமொழி சொல்லை நீக்கிட்டு நம்ம அதுக்கு சரியான தமிழ் சொல் எடுக்கணும். சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். டயாபெட்டிக் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிடுவதை ஸ்டாப் செய்ய வேண்டும். வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நெடிய வினாக்கள் தான் போட்டித் தேர்வுகளில் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த நெடிய விழா வாசிக்கும் போது அதுக்கான நேரம் அதிகமாகும். டயாபெட்டிக் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிடுவதை ஸ்டாப் செய்ய வேண்டும். அதில் இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களை கண்டுபிடிங்க. டயாபெட்டிக் பேஷண்ட், ஸ்வீட்டு, ஸ்டாப்பு. பிறமொழி சொற்கள் என்னென்ன இருக்குது? டயாபெட்டிக் பேஷண்ட்டு, ஸ்வீட்டு, ஷாப்பு. அப்போ நீரிழிவு நோயாளி இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். நீரிழிவு நோயாளி இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். ரோடு ரூல்ஸ் அப்படின்னாலே சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும். டயாபெட்டிக் பேஷண்ட் ஸ்வீட் சாப்பிடுவதை ஸ்டாப் செய்ய வேண்டும்னா நீரிழிவு நோயாளி இனிப்பு சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். கேள்வி நம்பர் 7, டாக்டர் அட்வைஸ் படி காரம் சேர்க்கக்கூடாது. கேள்வி என்ன? டாக்டரின் அட்வைஸ் படி காரம் சேர்க்கக்கூடாது. இது இருக்கக்கூடிய பிறமொழி சொல் டாக்டர் அட்வைஸ். என்னென்ன சொற்கள் இருக்குது? டாக்டர் அட்வைஸ். இதுக்கான தமிழ் சொல் மருத்துவரின் அறிவுரைப்படி காரம் சேர்க்கக்கூடாது. மருத்துவரின் அறிவுரைப்படி காரம் சேர்க்கக்கூடாது. ஸ்விம்மிங் ஒரு ஹெல்த்தி எக்ஸசைஸ்.
ஸ்விம்மிங் ஒரு ஹெல்த்தி எக்ஸசைஸ். ஸ்விம்மிங் ஒரு ஹெல்த்தி எக்ஸசைஸ். இந்த வார்த்தை எல்லாமே ஆங்கில வார்த்தை, பிறமொழி வார்த்தை. அதுக்கான தமிழில் நீந்துதல் ஒரு வளமான உடல் பயிற்சி. நீந்துதல் ஒரு வளமான உடல் பயிற்சி. ஸ்கூல் ஃபஸ்ட்டு பெல் அடிச்சிச்சு, நான் லேட்டாக போகிறேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு பெல் அடித்தாச்சு, நான் லேட்டாக போகிறேன். இதில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு பெல் அப்படின்ற வார்த்தை பிறமொழி வார்த்தை. லேட்டாக போகிறேன், அதில் லேட்டான்றது பிறமொழி வார்த்தை. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. பள்ளியில் முதல் மணி அடித்தாகிவிட்டது. பள்ளியில் முதல் மணி அடித்தாகிவிட்டது, நான் தாமதமாக செல்கிறேன். அதனால் நான் தாமதமாக போகிறேன். பள்ளியில் முதல் மணி அடித்தாகிவிட்டது, நான் தாமதமாக செல்கிறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று ஃப்ரெண்டை அழைத்து வந்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று ஃப்ரெண்டை அழைத்து வந்தேன். இதில் பஸ் ஸ்டாண்டுன்றது பிறமொழி சொல்லு, ஃப்ரெண்டுன்றது பிறமொழி சொல்லு. பேருந்து நிலையம் சென்று நண்பனை அழைத்து வந்தேன். பேருந்து நிலையம் சென்று நண்பனை அழைத்து வந்தேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு பெல் அடித்தாச்சு, நான் லேட்டாக போகிறேன். அதற்கான தமிழ் சொல் பள்ளியில் முதல் மணி அடித்தாகிவிட்டது, நான் தாமதமாக செல்கிறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு சென்று ஃப்ரெண்டை அழைத்து வந்தேன். பேருந்து நிலையம் சென்று நண்பனை அழைத்து வந்தேன். மாலதி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் சென்று டைப்ரைட்டிங் பயின்றாள். மாலதி டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் சென்று டைப்ரைட்டிங் பயின்றாள். மாலதி தட்டச்சு பயிலகம் சென்று தட்டெழுத்து பயிற்சி பெற்றாள். அப்போ டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுன்றது தட்டெழுத்து பயிலகம்னு வருது. டைப்ரைட்டிங்கிறது தட்டெழுத்து பயிற்சின்னு வருது. இதுதான் பிறமொழி சொல். என்னென்ன பிறமொழி சொல் இருக்குன்னா டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் மற்றும் டைப்ரைட்டிங். அப்போ அதுக்கு பதிலாக நம்ம தமிழ் என்னென்ன வார்த்தையை சொல்லணும்? தட்டெழுத்து பயிலகம், தட்டெழுத்து பயிற்சி. அப்போ மாலதி தட்டெழுத்து பயிலகம் சென்று தட்டெழுத்து பயிற்சி பெற்றாள். கேள்வி நம்பர் 12. பிளாஸ்டிக் யூசேஜை தடுக்க ஸ்டெப் எடுக்க வேண்டும். பிளாஸ்டிக் யூசேஜை தடுக்க ஸ்டெப் எடுக்க வேண்டும். இதில் இருக்க பிறமொழி சொற்கள் பிளாஸ்டிக் யூசேஜை, ஸ்டெப்பு. இருக்கக்கூடிய பிறமொழி சொற்கள் பிளாஸ்டிக் யூசேஜை, ஸ்டெப்பு. அப்போ நெகிழி பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெகிழின்றது பிளாஸ்டிக்குக்கான தமிழ் வார்த்தை. யூசேஜின்றது பயன்பாட்டுக்கான தமிழ் வார்த்தை. ஸ்டெப்புன்றது நடவடிக்கை. புரியுதுங்களா? நெகிழி பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நெகிழி பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கேள்வி நம்பர் 13. ஆஸ்பத்திரிக்கு சென்று பாடி செக்கப் செய்து கொண்டார். ஆஸ்பத்திரிக்கு சென்று பாடி செக்கப் செய்து கொண்டார். மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்து கொண்டார். மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்து கொண்டார். இதில் ஆஸ்பத்திரின்றது மருத்துவமனைன்னு மாறி இருக்குது. பாடி செக்கப்ன்றது உடல் பரிசோதனைன்னு மாறி இருக்குது. கேள்வி நம்பர் 14. ஆனந்தி மெடிக்கல் ஷாப் சென்று மெடிசின்ஸ் வாங்கி வந்தாள். ஆனந்தி மெடிக்கல் ஷாப் சென்று மெடிசின்ஸ் வாங்கி வந்தாள். அப்போ இதில் மெடிக்கல் ஷாப்புன்றது பிறமொழி சொல்லு, மெடிசின்ஸ் அப்படின்றது பிறமொழி சொல்லு. ஆனந்தி மருந்தகம் சென்று மருந்துகளை வாங்கி வந்தாள். ஆனந்தி மருந்தகம் சென்று மருந்துகளை வாங்கி வந்தாள். கேள்வி நம்பர் 15. கண்ணன் ஹேர் கட்டிங் சலூனுக்கு சென்று ஹேர் கட்டிங் செய்து கொண்டான். கண்ணன் ஹேர் கட்டிங் சலூனுக்கு சென்று ஹேர் கட்டிங் செய்து கொண்டான். கண்ணன் முடி திருத்தகம் சென்று முடி திருத்தம் செய்து கொண்டான். அதில் ஹேர் கட்டிங் சலூனுன்ற வார்த்தைக்கான தமிழ் வார்த்தை முடி திருத்தகம். ஹேர் கட்டிங்னா முடி திருத்தம். அப்போ கண்ணன் முடி திருத்தகம் சென்று முடி திருத்தம் செய்து கொண்டான். கண்ணன் முடி திருத்தகம் சென்று முடி திருத்தம் செய்து கொண்டான். கேள்வி நம்பர் 16. லோக்கல் காலுக்கும் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. லோக்கல் காலுக்கும் சார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இருக்கக்கூடிய பிறமொழி வார்த்தைகள் லோக்கல், கால், சார்ஜ் இன்க்ரீஸ். என்னென்ன பிறமொழி சொற்கள்னால் லோக்கல் கால், சார்ஜ் இன்க்ரீஸ். உள்ளூர் அழைப்பிற்கு தொலைபேசி கட்டணத்தை கூடுதலாக்கி விட்டார்கள். உள்ளூர் அழைப்பிற்கும் தொலைபேசி கட்டணத்தை கூடுதலாக்கி விட்டார்கள். லோக்கல் காலுக்கும் உள்ளூர் அழைப்பிற்கும் சார்ஜ் தொலைபேசி கட்டணத்தை, இன்க்ரீஸ் கூடுதலாக்கி விட்டார்கள். பண்ணிட்டாங்கன்னா விட்டார்கள். உள்ளூர் அழைப்பிற்கும் தொலைபேசி கட்டணத்தை கூடுதலாக்கி விட்டார்கள். பண்ணிட்டாங்கன்ற வார்த்தை அப்படியே வரக்கூடாது, ஆக்கி விட்டார்கள்ன்ற வார்த்தை மாறி வருது. 17. ஃப்ரெண்டோட டாடிக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. கேள்வி என்ன?
ஃப்ரெண்டோட டாடிக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. நண்பனின் தந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்தது. நண்பனின் தந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்தது. நண்பனின் தந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்தது. எங்கள் ஸ்கூலில் டெய்லி அசெம்பிளியில் நியூஸ் வாசிக்கப்படுகிறது. எங்கள் ஸ்கூலில் டெய்லி அசெம்பிளியில் நியூஸ் வாசிக்கப்படுகிறது. இதில் எங்கள் ஸ்கூலுன்ற வார்த்தை பிறமொழி வார்த்தை, டெய்லின்றது அதே தான், அசெம்பிளின்றதும் பிறமொழி வார்த்தை, நியூஸுன்றதும் பிறமொழி வார்த்தை. எங்கள் பள்ளியில் நாள்தோறும் கூட்டு வழிபாட்டில் செய்திகள் படிக்கப்படுகிறது. எங்கள் பள்ளியில் நாள்தோறும் கூட்டு வழிபாட்டில் செய்திகள் படிக்கப்படுகிறது. எங்கள் ஸ்கூலுன்ற வார்த்தை எங்கள் பள்ளின்னு மாறி இருக்கு. டெய்லின்றது நாள்தோறும்னு மாறி இருக்கு. அசெம்பிளியில் அப்படின்னா கூட்டு வழிபாட்டில், நியூஸ் வாசிக்கப்படுகிறது, செய்திகள் வாசிக்கப்படுகிறது என மாற்றப்படுகிறது. அப்போ எங்கள் பள்ளியில் நாள்தோறும் கூட்டு வழிபாட்டில் செய்திகள் படிக்கப்படுகிறது என்பது மிகச்சரி. கேள்வி நம்பர் 19. நெக்ஸ்ட் மாதத்தில் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டும். நெக்ஸ்ட் மாதத்தில் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டும். அடுத்த மாதத்தில் தான் நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும். அடுத்த மாதத்தில் தான் என்ட்ரன்ஸு நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும். அப்போ அதில் இருக்கக்கூடிய பிறமொழி சொல்லு நெக்ஸ்ட்டு, என்ட்ரன்ஸு. நெக்ஸ்ட்டுன்றது அடுத்தது, என்ட்ரன்ஸ்னால் நுழைவு. அப்போ அடுத்த மாதத்தில் தான் நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும். பிடி பீரியடில் நாங்கள் விளையாடச் சென்றோம். பிடி பீரியடில் நாங்கள் விளையாடச் சென்றோம்னா பிஇடி அந்த பாட வேளையில் விளையாடச் சென்றோம் அப்படின்றாங்க. அப்போ விளையாட்டு பாட வேளையில் நாங்கள் விளையாடச் சென்றோம். விளையாட்டு பாட வேளையில் நாங்கள் விளையாடச் சென்றோம்.